தாய் எப்படி கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தோடு சுமந்து பிள்ளையை பெற்றால், பாலூட்டினால், வளர்த்தால், ஆளாக்கினால், அப்படி என்ற பகுதிகள் நிறைய பரவலாக பேசப்படுகின்றது. ஆனால் தந்தை தொடர்பாக சொல்லப்படுகின்ற செய்திகளும் பேசப்படுகின்ற அம்சங்களும் இன்றைக்கு உண்மையில் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவன், அனைத்து புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் தகுதியானவன். இறைவனுடைய அருளும் பற்றா கருணையும் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், நபிகள் பெருமகனாரின் வாழ்க்கை வழிமுறையிலே வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மக்கள் மீதும் ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லத்திலே குழுமியிருக்கின்ற அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பின் ஏக இறைவனுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே நம்முடைய நடைமுறை பாசையிலே நாம் சொன்னால் வாப்பா, அதே நம்முடைய மொழி ரீதியாக நாம் சொன்னால் தந்தை, அப்படி என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய மிக முக்கியமான உறவாக இருக்கக்கூடிய நம்முடைய தந்தை அல்லது வாப்பா தொடர்பாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த உறவுகளே, இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்து வாழுகின்ற நாம் ஒவ்வொருவரும் நமக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கின்றது. நமக்கான அடையாளம் என்னவென்று சொன்னால் அது நம்முடைய தந்தை தான். நம்முடைய தந்தையை தாண்டிய ஒரு அடையாளம் இந்த உலகத்திலே எங்களுக்கு இருக்க முடியாது. நாம் சிறுபிராயத்தை தாண்டி வாலிபர்களாக மாறி குடும்பஸ்தனாக வரக்கூடிய நேரத்திலே தொழில் ரீதியாக இன்ன பிற படிப்பு ரீதியாக நாம் முன்னேற்றத்தை அடைந்திருந்தாலும் எங்களை சமூகத்திலே நாம் அடையாளம் செய்யக்கூடிய நேரத்தில் எப்படி நாம் அடையாளம் செய்கின்றோம் அல்லது ஏனையவர்கள் எங்கள் தொடர்பாக எப்படி வினவுகின்றார்கள்? இவர் ஒரு தொழிலதிபர், இவர் இந்த நாட்டுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர், இவர் இந்த துறை சார்ந்த ஒரு அமைச்சர், இப்படி என்று நம்முடைய பொறுப்புகளை நாம் வகிக்கக்கூடிய அந்த உயர் பதவிகளை நாம் அடையாளம் செய்து சொன்னாலும் முக்கியமாக என்ன கேட்பார்கள்? யாருடைய மகன்? இந்த தொழிலதிபர், இந்த அமைச்சர் அல்லது இந்த மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதர் யாருடைய மகன்? அப்படி என்பதுதான் பெரும்பாலும் எங்கள் தொடர்பாக கேட்கப்படுகின்ற பிரதானமான முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. அப்ப இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் மதங்களை கடந்து, அது முஸ்லிமாக இருக்கக்கூடியவனாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு என்று இருக்கக்கூடிய அடையாளம் தந்தை தான் அவனுடைய அடையாளமாக இருக்கின்றது. தந்தையை வைத்துத்தான் அவன் சமூகத்திலே ஏற்றத்தாழ்வுகளை கொண்டும் உயர் அந்தஸ்துக்களை கொண்டு மதிக்கப்படுவது அவனுடைய தந்தையை அடிப்படையாக வைத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு என்ன சொல்லி தருகின்றார்கள் என்று சொன்னால், பாவங்களில் மிகப்பெரிய பாவமாக அல்லாஹ்வின் தூதர்கள் அடையாளம் செய்யக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல, சஹீஹுல் புகாரியில, இன்ன பிற நபிமொழி தொகுப்பில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியில் அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கின்றார்கள், மன் இத்தஆ இலா கைரி அபீஹி வஹுவ யஅலமு அன்னஹு கைரு அபீஹி ஃபல் ஜன்னத்து அலைஹி ஹராம். எவன் ஒருவர் தன்னுடைய தந்தை அல்லாத ஒருவரை தன்னுடைய தந்தை என்று அழைப்பார் என்று சொன்னால், தந்தை என்று வாதிடுவார் என்று சொன்னால், இவர் தந்தை இல்லை என்பதை அறிந்து கொண்டு, இவர் என்ற வாப்பா இல்லை அப்படின்னு அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படி தெரிந்து கொண்டே இன்னொருவரை வாப்பா என்று அழைத்தால்
இன்னொருவரை வாப்பா என்று அவர் வாதிடுவார் என்று சொன்னால் ஃபல் ஜன்னத்து அலைஹி ஹராமுன், அவருக்கு சுவர்க்கம் தடை செய்யப்பட்டு விட்டது, அவருக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் இந்த நபிமொழி உலகத்துக்கும் எங்களுக்கும் சொல்லுகின்ற செய்தி என்ன? ஒரு மனிதனுடைய அடையாளம் அவனுடைய தந்தை தான். தந்தையை தாண்டி ஒரு அடையாளம் அவனுக்கு இல்லை. தந்தை அல்லாத ஒருவரை தந்தை என்று சொல்லவும் முடியாது. அப்படி அவர் வாதிடுவார் என்று சொன்னால் தந்தை அல்லாத ஒருவரை தந்தை என்று, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவர்க்கத்தை தடை செய்கிறான், ஹராமாக்கி விட்டான். அப்படி என்று நபிகள் நாயகம் சொல்கிறார் என்றால் அப்ப தந்தைக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தையும் முக்கியத்துவத்தையும் ஒரு மனிதனுக்கு தந்தை என்று சொல்லக்கூடியவர் எப்படி மிகச் சிறந்த பெருமதி மிக்க ஒரு அடையாளமாக திகழ்கிறார் அப்படி என்பதற்கு இந்த ஒரு சான்று எங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய சமூக வட்டத்திலே தாய் தொடர்பாக அதிகம் பேசப்படும். தாயுடைய தியாகங்கள் எடுத்து முன்வைக்கப்படும். தாய் எப்படி கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தோடு சுமந்து பிள்ளையை பெற்றால், பாலூட்டினால், வளர்த்தால், ஆளாக்கினால், அப்படி இந்த பகுதிகள் நிறைய பரவலாக பேசப்படுகின்றது. ஆனால் தந்தை தொடர்பாக சொல்லப்படுகின்ற செய்திகளும் பேசப்படுகின்ற அம்சங்களும் இன்றைக்கு உண்மையில் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அடையாளம் என்பது தாயுடைய சிறப்பு வேறு, தாயுக்குரிய அந்தஸ்து வேறு, அதை இஸ்லாம் மறுக்கவில்லை. ஆனால் தாயா தந்தையா என்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் அவனுக்குண்டான அடையாளமாக எதை சொல்லி காட்டுகின்றது? அவனுடைய தந்தையை அடையாளம் செய்வதை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஈமானுடைய பண்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள்? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, உங்களில் எவரும் உண்மையான இறை விசுவாசியாக மாற மாட்டார், உங்களில் எவரும் முழுமையாக ஈமான் கொண்டவராக மாற மாட்டார், எதுவரைக்கும்? நான் அவருக்கு விருப்பமானவராக மாறுகின்ற வரைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு விருப்பமானவராக மாறுகின்ற வரைக்கும் அவர் உண்மை இறை விசுவாசியாக மாற முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறார், மிவாலிதிஹி, அவருடைய தந்தையை விட என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை முற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் தாய் என்பதை அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் அடையாளம் செய்யவில்லை. மிவாலிதிஹி, வாலிதைனி என்று கூட சொல்லவில்லை, பெற்றோர்கள் இருவரும் என்று சொல்லவில்லை. நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள் மிவாலிதிஹி, இரண்டாவது வவலதிஹி, முதலாவது தந்தையை விட, இரண்டாவது வவலதிஹி, அவருடைய பிள்ளைகள் குழந்தைகளை விட, வன்னாசி அஜ்மஈன், ஒட்டுமொத்த மக்களையும் விட நான் அவருக்கு விருப்பத்துக்குரியவராக மாறுகின்ற வரைக்கும் உண்மையான இறை விசுவாசியாக மாற முடியாது என்று நபிகள் நாயகம் சொல்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதரை எதை அடையாளம் செய்கின்றார்கள்? உங்க வாப்பாவை விட, உங்கள் தந்தையை விட நான் உங்களுக்கு நேசத்துக்குரியவனாக இருக்க வேண்டும் என்று வாப்பாவை, தந்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபிமொழியிலே, இந்த செய்தியிலே ஈமானுடைய அம்சங்களில் ஒன்றாக தன்னை நேசிக்க வேண்டும். அதில் முதல் அம்சமாக நபிகள் நாயகம் அவர்கள் வாப்பாவை விட நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் வாப்பாவுக்குரிய அந்தஸ்து, வாப்பாவுக்குரிய அந்த அடையாளத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலே வைத்து எங்களுக்கு போதனை செய்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் அந்த வாப்பாவுடைய கஷ்டங்கள், வாப்பா ஒரு குடும்பத்தை பார்க்கக்கூடிய இந்த விதம், ஒரு குடும்பத்தின் மீது வாப்பா வைத்திருக்கக்கூடிய அந்த மதிப்பு, பெருமதி என்பது இன்றைக்கு பிள்ளைகளுடைய உள்ளத்திலே மிக மிக குறைவான ஒன்றாக இருப்பதை நானும் நீங்களும் அன்றாட வாழ்விலே நம்முடைய சமூக வட்டாரத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தந்தை தொடர்பாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிக பிரதானமான முக்கியமான செய்தியாக எது நம்முடைய அடிமனதிலே ஆழமாக விதைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அடையாளம் வாப்பா தான் அவனுக்கு உண்டான அடையாளம். இரண்டாவது, அந்த வாப்பா என்று சொல்லக்கூடியவர் முதன்மை நேசத்துக்குரியவராக ஒரு மனிதனுக்கு இருப்பார். அதை கடந்து நபிகள் நாயகத்தை நாம் நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தோம் என்று சொன்னால் அது நாம் பரிபூர்ணமான ஈமானுக்குண்டான அளவுகோலாக, அடையாளமாக அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த தந்தை என்று சொல்லக்கூடிய உறவு என்பது மிக பிரதானமான முக்கியமான உறவாக இருக்கின்றது. அந்த தந்தையை வைத்துத்தான் நம்முடைய சகல விஷயங்களும் பெரும்பாலும் உலகத்திலே என்ன செய்யப்படுகின்றது? இன்றைக்கு தீர்மானிக்கப்படுகின்றது. அப்ப மதங்களை கடந்து எல்லாரும் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய அடையாளமாக இந்த தந்தையை அறிமுகம் செய்வதை, யாருடைய மகன்
இன்னாருடைய மகன் அப்படி என்று அறிமுகம் செய்வதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் கவலையான விஷயம், அண்மை காலமாக நம்முடைய இந்த அரசாங்கத்தால் இன்னொரு செய்தி சொல்லப்பட்டது. இந்த நாட்டு மக்களுக்கு பிள்ளைகள் பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் நாம் அந்த தந்தையுடைய பெயரை தவிர்த்து விட்டு அந்த குடும்ப பெயரை நாம் என்ன செய்வோம், குடும்ப பேர் அந்த இடத்திலே நாம் மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை நாங்க இப்ப நாட்டுக்கு அறிமுகம் செய்கின்றோம், நாட்டுக்கு அப்படியான ஒரு தகவலை வெளியிடுகிறோம் என்று அந்த விவகாரத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் சொன்ன செய்தி நம்ம வலைத்தளங்களை பார்த்தோம். அது சம்பந்தமாக நம்முடைய ஜமாத் சார்பாகவும் நம்முடைய கண்டனங்களை நம்ம தெரிவித்தோம். பலரும் இதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள். மதங்களை கடந்த ஒரு மனிதனுடைய அடையாளமாக நம்முடைய மார்க்கமும் சொன்ன உலகமும் ஏற்றுக்கொண்ட அந்த தந்தை என்ற விஷயம் அது அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படும் என்று சொன்னால், அது இல்லாமலாக்கப்படுமாக இருந்தால் அந்த பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி வருவார்கள், தந்தை யாரென்று தெரியாத பிள்ளைகளாக. தந்தை யாரென்று தெரியாத பிள்ளைகள் இந்த உலகத்திலே வரக்கூடிய நேரத்தில் அவனுக்கு இந்த சமூகம், இந்த உலகம் எந்த விதமான மதிப்பையும் கொடுக்காது. அப்படிப்பட்டவர்கள் பெரும்பாலும் சமூகத்தில் என்ன செய்யப்பட மாட்டார்கள், ஒரு மதிப்புக்குரியவர்களாக, அவர்கள் என்னதான் படித்தவர்களாக அந்தஸ்து மிக்கவர்களாக இருந்தாலும் யாருடைய மகன் என்ன பின்னணி அப்படி என்று கேட்கப்படக்கூடிய நேரத்திலே இது தந்தை இல்ல, தந்தை தெரியாத பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அது அவருக்கு ஒரு அகௌரவத்தை, அவருடைய மதிப்பை குன்றச் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இது அமைந்து விடும் அப்படி என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தந்தை என்பது ஒரு மனிதனுடைய அடையாளம் அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த தந்தையுடைய அரவணைப்பு இருக்கின்றது. இது இந்த ஒரு குழந்தைக்கு மிக மிக பிரதானமான ஒன்றுதான் ஒரு தந்தையுடைய அரவணைப்பு என்பது. தந்தையுடைய அரவணைப்பு ஒரு பிள்ளைக்கு இல்லை என்று சொன்னால், அல்லது தந்தையுடைய ஒரு பாதுகாப்பு ஒரு பிள்ளைக்கு சரிவர கிடைக்கவில்லை என்று சொன்னால், அந்த குழந்தை, அந்த பிள்ளை என்பது சமூகத்தில் ஒழுக்கமுள்ள பிள்ளையாக அவன் வளருதல் என்பது, அவனுடைய எதிர்காலம் என்பது பெரும்பாலும் கேள்விக்குறியாக மாறக்கூடிய நிலைகளை நாம் சமூகத்தில் பரவலாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். தந்தைமார்கள் பல குற்றச் செயல்களுக்கு அவர்கள் தொடர்புபட்டவர்களாக இருந்து, அப்படிப்பட்ட தந்தைமார்கள் சிறை கூடங்களிலே பல ஆண்டுகளாக சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த நபர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே எப்படிப்பட்டவர்களாக உருவாகுகின்றார்கள், எப்படிப்பட்டவர்களாக சமூகத்திலே பார்க்கப்படுகிறார்கள் அப்படி என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டும் என்ற ஒரு நிலை இல்லை. நாம பரவலாக சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல குற்றச் செயல்களுக்கு, பல்வேறுபட்ட மோசமான பழக்க வழக்கங்களுக்கு தொடர்புபட்ட சில இளைஞர்களை, பிள்ளைகளை நாம் பார்க்கின்ற நேரத்தில், பாடசாலையிலே கல்வி பயிலக்கூடிய அப்படிப்பட்ட மாணவர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய பின்னணிகளை நாம் தேடி பார்த்தோம் என்று சொன்னால், பெரும்பாலும் அப்படிப்பட்டவர்கள் தந்தையுடைய அரவணைப்பு இல்லாமல் வளர்க்கப்பட்டவர்களாக இருக்கின்றனர். ஒன்றில் தந்தை வெளிநாட்டில் இருப்பார், அவர் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று தன்னுடைய காலத்தை பல ஆண்டுகளாக வெளிநாட்டில் கழிப்பாரு, பொருளாதாரத்தை சம்பாதிச்சு அனுப்பியிருப்பாரு. தந்தையுடைய அந்த வழிகாட்டுதல், அவருடைய அரவணைப்பு அந்த பிள்ளைக்கு சரியாக இல்லை. ஆனா பணம் மட்டும் சரியாக வரும், பொருளாதாரம் மட்டும் வரும். அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கின்றது, கேள்விக்குறியான எதிர்காலமாக இருக்கும். அல்லது தந்தை ஒன்றில் மரணத்தை எழுதியிருப்பார், பாப்பா மௌத்தா போயிட்டாரு, அப்ப மௌத்தா போறன்னு சொன்னா அந்த இடத்தில் அந்த பிள்ளையை தந்தையுடைய அந்த ரோலை எடுத்து யாரு வழிகாட்ட வேண்டுமோ அப்படி சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் அந்த குழந்தை சமூகத்திலே வளர்கிற நேரத்தில் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலம் இல்லாமல் மோசமான எதிர்காலத்தை கொண்ட குழந்தைகளாக அவர்கள் உருவாக்கப்படுவதை நாம் பரவலாக கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு குழந்தைக்கு தந்தையுடைய அரவணைப்பு, தந்தையுடைய அந்த வழிகாட்டுதல் என்பது மிக பிரதானமான ஒரு அம்சமாக இருக்க வேண்டும். தந்தை என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய அந்த பிள்ளைகளுக்கு அவருடைய அரவணைப்பை சரியாக கொடுத்து அதை வளர்த்து ஆளாக்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தைகள் இந்த உலகத்தில் நிச்சயமாக ஒழுக்க விழுமியங்களுக்கு உட்பட்டு வாழுகின்ற சிறந்த ஒரு பிரஜையாக அவன் இந்த உலகத்திலே உருவாக்கப்படுவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்ப தந்தையுடைய அரவணைப்பை நம்ம லேசாக கடந்து போக முடியாது. வெளிப்பார்வைக்கு வேண்டுமென்றா தாயுடைய அன்பையும் தந்தையுடைய அன்பையும் நாம் நோக்குகின்ற நேரத்திலே தாயுடைய அன்பு என்பது எங்களுக்கு பளிச்சென்று தெரியும். உம்மா காட்டுகின்ற இரக்கம் என்பது, தாய் காட்டுகின்ற இரக்கம் என்பது பளிச்சென்று பரவலாக தெரியும்.
ஆனா வாப்பாவுடைய அந்த இரக்கம் என்பது பெரும்பாலும் என்ன செய்யாது, வெளிப்படையாக ஒரேடியாக பளிச்சென்று வாப்பா என்ன செய்ய மாட்டாரு, இரக்கத்தை காட்ட மாட்டாரு. இரக்கத்தோடு கண்டிப்பையும் கலந்து என்ன செய்வாரு வாப்பா, அந்த அரவணைப்பினூடாக இரக்கத்தையும் காட்டுவாரு, கண்டிப்பையும் காட்டுவாரு. ரெண்டையும் சேர்த்து அந்த கண்டிப்போடு வாப்பா என்ன செய்வாரு, பிள்ளைகளை உருவாக்குவாரு. அப்ப அதனால தாய் எங்களுக்கு பெரும்பாலும் ஒரு நெருக்கமான உறவை போன்று, தாய் முக்கியமானதை போன்று எங்களுக்கு தோன்றலாம். அதற்காக வேண்டி தந்தை என்று சொல்லக்கூடியவர் இரக்கமற்றவர் என்று இல்லை. அந்த தந்தையுடைய கண்டிப்போடு சேர்த்து தந்தை என்ன செய்வாரு, தன்னுடைய இரக்கத்தை அந்த பிள்ளைகளுக்கு காட்டக்கூடியவராக இருப்பாரு. இந்த தந்தைகளை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தை இருக்கின்றவர்களே, ஒரு தந்தைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தை, 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம். இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட ஒரு தந்தை தன்னுடைய அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளில் ஒன்றை இழந்து விட்டது என்றால், ஒரு புள்ள மௌத்தா போயிட்டார், ஒரு புள்ள இல்லாமல் அவர் தவிக்கிறார் என்று சொன்னால், அந்த தவிப்பு இருக்கின்றதே அந்த தந்தையுடைய உள்ளத்துல நெடும் நீண்ட காலத்துக்கு லேசில தந்தைமார்கள் அந்த குழந்தையை அவர் இழந்த அந்த தவிப்பை மறக்க மாட்டார். எங்களுக்கு இதற்கு மிகச் சிறந்த உதாரணமாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 12 குழந்தைகள், யூசுப் நபியோடு சேர்த்து 12 குழந்தைகள். அதுல சிறுபிராயத்தை என்ன செய்கிறார், யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாக்கூப் நபி அவர்கள் இழந்து விடுகிறார். தன்னுடைய ஏனைய குழந்தைகளுடைய சதியின் காரணமாக யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூசுப் என்ற அவருடைய குழந்தை தவறி விடுகின்றது. எதுவரைக்கும் அவர் யூசுஃபுடைய நினைப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். வயது முதிர்ந்து கண்கள் வெளுத்து போய் வயோதிப நிலையை அடைகின்ற வரைக்கும் அவருடைய நாவு உத்தரித்துக் கொண்டிருந்த அந்த வார்த்தை எதுவாக இருந்தது, யூசுப் யூசுப் என்பதாக இருந்தது. தன்னுடைய பிள்ளைகளே ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார், யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து யாக்கூப் நபியுடைய ஏனைய பிள்ளைகள் தந்தைகளுடைய தந்தையை பார்த்து சொல்கிறார், என்னவாப்பா நீங்க யூசுப் யூசுப் என்று சொல்லி அப்படியே மெலிந்து போய் அல்லது நீங்களே அழிந்து போகக்கூடிய நிலைக்கு போய்விடுவீர்களோ, எப்பவாறு இந்த யூசுஃபையே நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து தன்னுடைய ஏனைய குழந்தைகள் சொன்னார்கள். அப்படி என்பதை திருமறை குர்ஆனிலே சூரா யூசுப் 12வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். என்றால் ஒரு தந்தை என்று சொல்லக்கூடிய உறவு அவ்வளவு லேசிலே, அவ்வளவு இலவுகிலே தன்னுடைய குழந்தைகளை மறந்து விடக்கூடிய ஒரு உறவு அல்ல அப்படி என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். பிற்காலத்தில் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் நபி அவர்களுக்கு கிடைத்ததற்கு பின்னாடி பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லி காட்டுகிறார், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா யூசுப் இருக்கிறார், யூசுஃபை தேடுங்கள், யூசுஃபை இடத்தில் கொண்டு வந்து சேருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா எனது அருமை குழந்தைகளை என்று தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து வயது முதிர்ந்த நேரத்திலே, கண்கள் வெளுத்து போன நேரத்திலே நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னார்கள் என்பதை 12வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். என்றால் ஒரு தந்தை என்று சொல்லக்கூடிய உறவு அந்த பிள்ளைகளை அரவணைப்போடு கவலையோடு அக்கறையோடு வளர்க்கக்கூடிய அந்த தந்தை என்ற ஸ்தானம் என்பது பிள்ளைகளை அவ்வளவு லேசியிலே மறந்து போகக்கூடிய உறவு அல்ல. தாய் அந்த அன்பை வெளிக்காட்டினால் தந்தை என்று சொல்லக்கூடியவர் அந்த அன்போடு சேர்ந்து கண்டிப்பையும் சேர்த்து குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்திலே தந்தை இருக்கிறார். தந்தை இல்லாத நேரத்தில் அந்த இடத்தை ஒன்றில் தந்தையுடைய சகோதரர்மார் அல்லது அந்த இடத்தில் பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பிள்ளைகளை சரிவர வளர்க்க வேண்டும் என்பதற்கு அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க முன்னே தந்தையை இழந்து விடுகின்றார்கள். பிறந்து 6 வயதை அடையக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய தாயை இழந்து விடுகின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய சமூக மட்டத்தில் நாம் நோக்கினால் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஒரு குழந்தை பிறக்க முன்னே தந்தையை இழந்து பிறந்து சில வருடங்கள் ஆகக்கூடிய நேரத்தில் தாயை இழந்து அவன் அனாதரவாக, ஆதரவு அற்றவனாக, ஒரு அனாதையாக சிறு பிராயத்திலே அவன் சமூகத்திலே வளர ஆரம்பிப்பான் என்று சொன்னால் அவனுடைய எதிர்காலம் சிறந்த எதிர்காலமாக மாறுதல் என்பது மிகப்பெரிய ஒரு சவாலா இல்லையா? ஆனா அந்த இடத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் யாரு சரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அந்த தந்தையுடைய ரோலை எடுத்து சரிவர வழிகாட்டியாக இருந்தார் அபூ தாலிப் அவர்கள். அந்த இடத்தை சரிவர தந்தை என்ற ரோலை எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தில் ஆளாக்கினார் என்பதை பார்க்கலாம். என்று சொன்ன ஒரு பிள்ளைக்கு தந்தை தான் ரோல் மாடல். அவன் சமூகத்தில் பல கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து வருகிற நேரத்தில் ஒரு தவ்வா களமாக இருக்கட்டும், அல்லது அவனுடைய பாடசாலை கல்வி கூடங்களாக இருக்கட்டும், அல்லது பல்கலைக்கழக அவனுடைய அந்த சவால் மிக்க கல்வியாக இருக்கட்டும், அப்படி இல்லை என்றால் அதை தாண்டி அவன் நிற்கக்கூடிய ஒரு தொழில் துறையாக இருக்கட்டும், அந்த தொழில் துறையிலே அல்லது சவால் மிக்க ஏனைய சூழலிலே அந்த பிள்ளைக்கு தைரியம் ஊட்டுகின்ற உறவு யார்? ஒரு வாப்பா தான் தைரியம் ஊட்டக்கூடிய உறவாக இருப்பார். நீ எது வேண்டுமானாலும் செய்து கொள், சரியான வழியிலே நீ போ, வாப்பா நான் இருக்கிறேன், உனக்கு பக்கபலமாக, உனக்கு பொருளாதார ரீதியாக, உனக்கு தைரியத்துக்கு, உனக்கு யாராலும் எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் உன்னை இந்த சமூகத்தில் நிலைநிறுத்துகின்ற ஒரு உறவாக வாப்பா நான் இருக்கிறேன், நீ தைரியமாக படி, எதை பற்றியும் கவலைப்படாதே. உன்னுடைய டியூஷன் பீஸாக இருக்கட்டும், உன்னுடைய இன்ன பிற செலவினங்களாக இருக்கட்டும், எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ கல்வியை தொடரு. வாப்பா நான் மூட்டை தூக்கியாவது உன்னை சமூகத்தில் ஒரு டாக்டராக, ஒரு இன்ஜினியராக, ஒரு ஆளுமை மிக்க மனிதனாக நான் நிலைநிறுத்துவார் என்று ஒரு வாப்பா அந்த பிள்ளைக்கு ஒரு அரவணைப்பை, ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார் என்று சொன்னார். அதை தாண்டிய ஒன்று அந்த பிள்ளைக்கு தேவையா? அதை தாண்டிய ஒன்று அவசியம் இல்லை. அதைத்தான் ஒவ்வொரு குழந்தையும் எதிர்பார்க்கணும். என்ன வாப்பாமாய் நாம் வரணும், என்னுடைய வாப்பா எனக்கு உறுதுணையாக நிற்கணும், வாப்பா எனக்கு தோள் கொடுக்கணும் என்று. அப்ப அது ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தந்தையிடம் எதிர்பார்க்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து குறைஷிகளுக்கு மத்தியிலே சவால் மிக்க அந்த சூழலிலே இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த சூழலில் அபூ தாலிப் எப்படி இருந்தாரு? அவருக்கு ஹிதாயத் கிடைக்கல. அல்லாஹ் இஸ்லாத்தை அவருக்கு எழுதவில்லை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ ஜஹிலா இருந்தாலும், உத்பாவாக இருந்தாலும், சைபாவாக இருந்தாலும், இன்ன பிற குறைஷி பெரும் தலைவர்களாக இருந்தாலும் எவனாலும் ஒரு முடியை கூட நபிகள் நாயகத்தை அசைக்க முடியாமல் மிகப்பெரிய அரணாக அல்லாஹ்வின் தூதருக்கு தந்தையுடைய இடத்தை நிரப்பி இருந்தவர் பெரிய தந்தை அபூ தாலிப் என்பதை நானும் நீங்களும் வரலாற்றினூடாகவும் சில ஹதீஸ்களினூடாகவும் தெரிந்து கொள்கிறோமா இல்லையா? அப்படிதான் ஒரு தந்தையுடைய ரோல் என்பது. தன்னுடைய பிள்ளைக்கு அந்த தைரியத்தை விட்டது. தன்னுடைய பிள்ளை சமூகத்தில் ஒரு ஒழுக்கம் உள்ளவனாக, ஒரு நல்ல பிரஜையாக வருவதற்கு அவனுக்கு எந்த அவசியமோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக அந்த தந்தை என்ற உறவு சரியாக செயல்படுமாக இருந்தால் அந்த குழந்தை ஒழுக்க விழுமிய மிக்க, உலகமே போற்றுகின்ற ஒரு மனிதனாக அவன் உருவாக்கப்படுவான் என்பதற்கு நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை ஒரு சிறந்த படிப்படை பாடமாக இருக்கிறது. 40 வயதுல ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத் கிடைக்கும். 40 வயது வரைக்கும் நபிகள் நாயகத்துக்கு எனக்கு நுபுவத் கிடைக்கும், நான் இறை தூதராக வருவார் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு கூட தெரியாதல்லவா? அப்ப 40 வயது வரைக்கும் அந்த மக்கள் கூட என்ன சொன்னார்கள்? மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுகா, முஹம்மதே உன்னிடமிருந்து உண்மையை தவிர வேற எதையும் நாங்கள் பார்க்கவில்லை. அல் அமீன் என்று புகழ்ந்தார்கள், வரலாற்றில் படித்திருக்கின்றோமா இல்லையா? அஸ்ஸாதிக் என்று புகழ்ந்தார்கள். சபா குன்றிலே ஏறி இதற்கு பின்னாடி ஒரு கூட்டம் உங்களை அழிக்க வருகிறது என்று நான் சொன்னால் நம்புவீர்களா என்று கேட்ட நேரத்தில் உங்களிடமிருந்து உண்மையை தவிர எதையும் நான் பார்க்கவில்லை என்று அந்த சமூகம் சொன்னதே. அந்த வகி இறங்குகின்ற வரைக்கும் நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதராக அவர் வருவார் என்று அவருக்கே தெரியாது. அப்படிப்பட்ட அந்த ஹிராவிலே வகி இறங்குகின்ற வரைக்கும் ஒழுக்கம் உள்ள ஒரு மனிதனாக, அந்த சமூகம் போற்றுகின்ற ஒரு பிரஜையாக முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக மாறுவதற்கு முன்னாடி வெறுமனே முஹம்மது இப்னு அப்துல்லா என்ற நிலையில் அவரை உருவாக்கிய உறவு யார்? அந்த தந்தை என்ற ரோல் அபூ தாலிப் எடுத்து செஞ்சாரு. அதுபோன்று இன்றைக்கு நாம் தந்தைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த ரோலை, வாப்பா என்ற இடத்தை, தந்தை என்ற இடத்தை சரிவர நாம் பயன்படுத்தி அந்த அரவணைப்பையும் கொடுத்து கண்டிப்போடு சேர்ந்த இரக்கத்தையும் கொடுப்போம் என்றால் அன்பார்ந்த உறவுகளே, நம்முடைய குழந்தைகளும் இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து வாழுகின்ற குழந்தைகளாக பாவச் செயல்களுக்கும் குற்றச் செயல்களுக்கும் இன்ன பிற போதை வஸ்துகளுக்கும் போதை பாவனைகளுக்கும் அடிமையாகாத குழந்தைகளாக நபி வழியின் பால் நடக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்று வரக்கூடிய நேரத்தில் அதற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒழுக்கமுள்ள மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை உருவாக்குவதற்கான அடித்தளம்
நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில் எங்களுக்கு பாடம் இருக்கின்றது. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு அந்த தந்தையுடைய கவலை தொடர்பான செய்தியை சொல்லித் தருகிறார். அப்ப தந்தைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒன்று நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அடையாளம் அப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளும் எதை மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்றால், எனக்கான அடையாளம் என்னுடைய வாப்பா, அவரை தாண்டி வேறு எதுவுமே எனக்கு அடையாளம் இல்லை. இரண்டாவது, என்னுடைய வாப்பா என்னை கண்டிப்போடு சேர்ந்து அரவணைப்பை கொடுக்கிறார். அந்த தந்தையுடைய பெருமதியை நான் உணர்ந்து இந்த உலகத்தில் தந்தையுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு வாப்பா சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக, ஒரு குழந்தையாக நான் உருவாக வேண்டும் என்பது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இருக்கு. இரண்டாவது, பெற்றோர்கள் தொடர்பாக, குறிப்பாக வாப்பா தொடர்பாக இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்ற செய்தி, அந்த வாப்பாவுடைய அரவணைப்பு என்பது, கண்டிப்போடு சேர்ந்த இரக்கம், வழிகாட்டுதல் என்பது மிக மிக பிரதான அடிப்படையாக இருக்கிறது. அதே நேரத்தில் அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பெற்றோர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்றானே, எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்? உம்மாவை மட்டும் அல்லாஹ் சொல்லல, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று ஒரு அழகான பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தருகின்றானே. அந்த பிரார்த்தனை அல்லாஹ் என்ன சொல்லி தருகின்றான்? நீங்கள் சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா என்னுடைய வாப்பாவுக்கும் உம்மாவுக்கும், உம்மாவை மட்டும் இஸ்லாம் சொல்லல, வாப்பாவையும் இணைத்து சொல்லுது. உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் இரண்டு பேருக்கும் இறைவா நீ இரக்கம் காட்டு. எப்படி இரக்கம் காட்டு? நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்தில், நான் சிறு வயதிலே இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இரண்டு உறவுகளும் எனக்கு எப்படி இரக்கம் காட்டினார்களோ அது போன்று இறைவா என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீ இரக்கம் காட்டி என்று அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பிரார்த்திக்குமாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு துஆவை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறான். அப்ப உம்மா மட்டும் இரக்கம், அல்லாஹ் என்ன சொல்றான்? ரெண்டு பேரும் தான் சிறுபிராயத்தில் இரக்கம் காட்டினாங்க. சிறுபிராயத்துல உம்மாவும் தான் இரக்கம் காட்டினாங்க, வாப்பாவும் தான் இரக்கம் காட்டினாங்க. வாப்பாவை நீ மறந்து விடாதே. வாப்பா இரக்கம் காட்டல, வாப்பா ஏசினாரு, அடித்தாரு, கண்டித்தாரு, வாப்பா தண்டனைகளை கொடுத்தார். அப்படி என்பதற்காக வேண்டி வாப்பா இரக்கம் இல்லை என்ற அர்த்தம் அல்ல. வாப்பாவும் உனக்கு இரக்கம் தான், வாப்பாவும் சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் உனக்கு இரக்கம் காட்டினார். அதை நீ மறக்காதே. ரெண்டு பேருக்கும் சேர்த்து நீ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே பிரார்த்தனை செய்ய என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாயையும் தந்தையும் இரண்டு பேரையும் இணைத்து, தந்தையை மறக்காமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்திலே மனிதர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு சொல்லக்கூடிய போதனை நாம் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த உறவுகளே, இந்த தந்தை தொடர்பாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற இந்த அறிவுரைகளை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் தந்தை என்ற ரோலில் இருக்கக்கூடிய நாங்களும் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளும் இதை சரிவர புரிந்து கொண்டு அந்த தந்தை என்ற உறவுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை, மரியாதையை கொடுத்து அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய எதிர்காலத்தை ஒளிமயமான எதிர்காலமாக மாற்றுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சரியான அறிவுரை. அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி வாழ்கின்றவர்களாக ஏகவன் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மைன். அம்மா பாத். எல்லாம் வல்ல ஏகரினுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாப்பா அல்லது நம்முடைய தந்தை என்று அழைக்கக்கூடிய இந்த பிரதானமான உறவு தொடர்பாக அல்லாஹும் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லித் தரக்கூடிய அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் தந்தையுடைய வழிகாட்டுதல் என்பது ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரதான அடிப்படை அம்சமாக இருக்கிறது. இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லுக்மான் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அறிஞருடைய போதனையின் ஊடாக ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவுரையாக சொல்லி காட்டுகிறார். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்று நாம் அழைக்கக்கூடிய லுக்மான் என்ற அந்த சிறந்த மனிதன் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படிப்பட்ட அறிவுரைகளை சொல்லி காட்டுகிறார், சிறந்த போதனைகளை சொல்லி காட்டுகிறார். யா புனைய லா துஸ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் என்பது அது மகத்தான வழிகேடு, மிகப்பெரிய தெளிவான வழிகேடு என்று தன்னுடைய பிள்ளைக்கு ஷிர்க் குறித்து எடுத்துரைக்கிறார். அந்த வழிகாட்டுதலை பாருங்க, எப்படிப்பட்ட அழகான வழிகாட்டுதலை கொடுக்கிறாரு. அடிப்படையிலே அல்லாஹ்வண்டா யாரு, அல்லாஹ்வை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது என்ற அந்த போதனையை அந்த பிஞ்சு வயதிலே சிறுபிராயத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அறிவுரையாக சொல்கிறார். நீ பாதையில் நடக்கக்கூடிய நேரத்தில் பெருமையை அடித்தவனாக நடக்காதே,
அடுத்தவர்களை மதித்து நடக்க வேண்டும் என்ற அந்த போதனைகளை லுக்மான் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை திருமறை குர்ஆனிலே சொல்லி ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அதை எடுத்துரைக்கிறான் என்று சொன்னால் அந்த தந்தையுடைய வழிகாட்டுதல் என்பது ஒரு பிள்ளைக்கு மிக அடிப்படையில் பிரதானமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது. தந்தையுடைய அந்த வழிகாட்டுதல் ஒரு பிள்ளைக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், பாப்பாவுடைய சரியான வழிகாட்டுதல் ஒரு குழந்தைக்கு போய் சேரவில்லை என்று சொன்னால், அவன் எப்படி ஒரு ஒழுக்கமானவனாக நல்ல மனிதனாக அல்லாஹ்வை பயந்து வாழுகின்றவனாக சிறுக்கை விட்டு விடுபட்டவனாக பாவங்களிலிருந்து தன்னை தற்பாதுகாத்துக் கொண்டவனாக எப்படி அவனால் மாற முடியும்? பாப்பாட்டே அந்த செயல் இல்லை, பாப்பாவே அந்த வழிகாட்டுதலை சொல்லல, பிள்ளைக்கு அது குறித்து தந்தை போதனை செய்யவில்லை என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கும்? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, என்ன வாப்பாட்டே அது இல்ல, வாப்பாவை பார்த்து தானே புள்ள வளரப்போகுது. ஒரு பிள்ளைக்கும் ரோல் மாடல் வாப்பா. வாப்பா எதை செய்யறாது, எதை பேசுறாது, வீட்டில் எப்படி நடந்து கொள்கிறார் அப்படி என்பதை பார்த்து 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 வளரக்கூடிய அந்த பிள்ளை வாப்பாவிடத்தில் இது போன்ற நல்ல போதனைகளும் நல்ல வழிகாட்டுதல்களும் நல்ல உபதேசங்களும் அந்த குழந்தைக்கு இல்லை என்றால் அந்த குழந்தை எப்படி ஒரு நல்ல குழந்தையாக ஒழுக்க விழுமியமிக்க ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் அவனால் உருவாக முடியாது. நபித்தோழருடைய வாழ்க்கைகளுக்கு நிறைய சான்றுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். நபிகள் நாயகத்தால் உருவாக்கப்பட்ட அந்த அருமை தோழர்கள் அவர்களுடைய இளம் பிள்ளைகள், சின்ன வயது பிள்ளைகள் தங்களுடைய தந்தைமார்களை பார்த்து அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமராக இருக்கலாம், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸாக இருக்கலாம். இப்படி சின்ன இளம் வயதுடைய நபித்தோழர்கள் என்று அவருடைய வரலாறுகளும் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளும் நானும் நீங்களும் ஒன்றும் அறியாதவர்கள் அல்ல. அவர்கள் இந்த செய்திகளை எப்படி அவர்களுடைய வழிகாட்டுதலை அளித்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் சொல்லுவதை எங்களுடைய வாப்பா இப்படி நடந்து கொள்கிறார், எங்களுடைய தந்தை எப்படி இருக்கிறார் அப்படி என்பதை பார்த்து அந்த ரோல் மாடல்ல வாப்பாவுடைய வழிகாட்டுதல் என்ன செய்யப்பட்டார்கள், அந்த குழந்தைகள் உருவாக்கப்பட்டார்கள். அப்ப இன்றைக்கு நாம் நம்முடைய நாட்டுடைய சூழல், நம்முடைய பிரதேசத்துடைய சூழல், நம்முடைய பிரதேசத்திலே தலைவிரித்தாடக்கூடிய பல்வேறு குற்றச் செயல்கள், பல்வேறு பாவச் செயல்களை பார்த்து நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து நாம் பயந்து பயந்து குழந்தை வளர்க்கிறோம். இன்னைக்கு குழந்தைகளை பெற்றெடுத்தல் என்பது மிக லேசான ஒரு காரியம். லேசாக குழந்தைகளை எனக்கும் உங்களுக்கும் பெற்றெடுக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் குழந்தைகளை எழுதியிருப்பார் என்று சொன்னா அந்த குழந்தைகளை பெற்றெடுப்போம். ஆனா பெற்றெடுத்தல் என்பது லேசு. அந்த குழந்தையை நாம் சமூகத்திலே வளர்த்து ஆளாக்கி ஒழுக்கமானவனாக நிலைநிறுத்துதல் என்பது இப்போதுள்ள கால சூழ்நிலையிலே மிகப்பெரிய சவாலாக இருக்குதா இல்லையா? பெற்றோர்களுடைய பேச்சையே ஒரு வயது தாண்டுகிற நேரத்தில் பிள்ளைகள் கேட்கிறார்கள் இல்லை. பெற்றோர்களை எதிர்த்து பேசக்கூடிய சூழல் இருக்கின்றது. பெற்றோருடைய பேச்சுகளுக்கு மதிப்பில்லை. சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு வெளியில சொல்வதற்கு வாப்பா தந்தை என்ற இடத்தில் எங்களுக்கு சில பொழுதுகள் வெட்கமாக இருக்கிறா இல்லையா? அப்ப அடிப்படை காரணம் எங்க தவறு? சூழலும் தவறுதான். சூழலும் அங்கே தவறான வழிகாட்டுதல்கள் அவர்களுக்கு இன்ன பிற தொலைக்காட்சியில, சினிமாக்களிலே, இன்ன பிற அம்சங்களிலே காட்டப்படுகின்றது. அதோடு சேர்த்து வீட்டிலே நம்முடைய வழிகாட்டுதல் என்பது சரியான வழிகாட்டுதல் அங்கே கொடுக்கப்படவில்லை என்பதுதான் அடிப்படை தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப லுக்மான் சொன்னதை போன்று நபிகள் நாயகத்துடைய பயிற்சி பாசறையிலே உருவாக்கப்பட்ட நபித்தோழர்களுடைய குழந்தைகளை அவர்கள் எப்படி ஆளாக்கினார்கள்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் தன்னுடைய குழந்தை இஸ்மாயிலை எப்படி ஆளாக்கினார்கள் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த பாடங்கள் படிப்பினைகளை தந்தைகளாக இருக்கக்கூடிய நாம் எடுத்து நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வழிகாட்டுதலை சரிவர கொடுப்போம் என்று சொன்னால் அந்த தந்தை என்ற உறவு என்பது மிக உன்னதமான உறவாக இருக்கும். அந்த தந்தைமார்கள் தங்களுடைய பணிகளை சரிவர நிறைவேற்றுவார்கள். அதனூடாக எங்களுக்கு இந்த உலகத்திலும் நன்மை, நாளை மறுமையுடைய நாளிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய நன்மைகளை வைத்திருக்கின்றான். எனவே இந்த தந்தை என்ற உறவை நாம் சரிவர புரிந்து கொண்டு தந்தை என்ற உறவுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தையும் மதிப்பையும் நாம் சரியான அடிப்படையிலே விளங்கிக் கொண்டு அந்த தந்தை என்ற ரோலில் இருக்கக்கூடிய நாமும் சரியாக நடந்து பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களும் அந்த தந்தை என்ற உறவுடைய பெருமதியை புரிந்து வாழ்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒழுக்க விழுமியமிக்க ஒரு சமூகத்தை, ஒழுக்க விழுமியமிக்க ஒரு எதிர்கால தலைமுறையை உருவாக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவதற்கு ஏகவன் எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.